பேக் ஸ்பீக்கர் பாடுது. ஆனா உங்களுக்கு மட்டும் நம்ம இங்க கேக்குற மாதிரி தான் இந்த ஸ்டேஜிங் அதான் ஸ்டேஜிங் இருக்கு. கேட்கும்போது என்ன இருக்கு எல்லாமே ரீட்யூன் மாதிரி இருக்கு. ரீட்யூன் பண்ண மாதிரி புதுசா கேக்குது. ஆமா. வண்டியில செட்டே முதல்ல நல்லா இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, ஜீரோ. சரி, அப்படியே எக்ஸ்ட்ரீமா வர மாதிரி. சரி சரி. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கான்செப்ட் ப்ராசஸர் நம்ம மாட்டியிருக்கோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டியாக இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே தான் சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த ப்ராசஸரோட வேலையை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ். இங்கே சவுண்ட் இருக்கும், இங்கே வரும், மறுபடியும் வரும். இதே மாதிரி 7 சவுண்ட் புஷ் வரும். 1 2 3 4 உங்களுக்கு நேரம் 5 6 7. ஸோ இது வந்துட்டு டோட்டலாகவே டேஷ்போர்டே டோட்டலாக ஆக்கியபிளாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா My voice is in phase. My voice is in phase. My voice is out of phase. My voice should appear to come from a single point at the far left of your soundstage. My location should be exact and well focused. My voice should appear to come from a single point in the center of your soundstage. My location should be exact and clearly focused. No part of my voice should appear to come from the left or the right channel. My voice should appear to come from a single point at the far right of your soundstage. My location should be exact and well focused. சப்பு பேசிக்காக தான் செய்து உங்களுக்கு கேட்கும். அதான் பேக் ஸ்பீக்கர் பாடுது. ஆனா உங்களுக்கு மட்டும் நம்ம இங்க கேக்குற மாதிரி தான் இந்த ஸ்டேஜிங் அதான் ஸ்டேஜிங் இருக்கு. எல்லாமே இந்த ப்ராசஸரை வச்சு கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஸ்பீக்கர் சவுண்டும் இந்த சவுண்ட், அதாவது ட்ரிபிள் பாத்தீங்கன்னா வாய்ஸ் எக்ஸாஜரேட் பண்ணாது. பேஸும் பாத்தீங்கன்னா சட்டில்டா இருக்கு. ஷட்டில்டா இருக்கு. பேஸ் இங்க அடிக்கிற மாதிரி இருக்கும். கம்பைன் ஆகி வரும். ஆமா, ரெண்டாவது பாத்தீங்கன்னா பேஸ் உங்களுக்கு இங்க அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல உள்ள மின்ஷில் பக்கத்துல அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் ரொம்ப அதாவது ஒரு ஸ்டேஜ்ல கேக்குற மாதிரி கேக்குற மாதிரி. நீங்க இந்த மாதிரி சவுண்ட் ஜாஸ்தி கேட்பீங்க. மெலோடிஸ் தான். மெலோடி இதெல்லாம் பழைய பாட்டு. ஆனா இதெல்லாம் நீங்க இப்ப கேட்கும்போது என்ன இருக்கு எல்லாமே ரீட்யூன் மாதிரி இருக்கும். ரீட்யூன் பண்ண மாதிரி புதுசா கேட்கும். ஆமா.
கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்குங்களா? இல்லைண்ணா எனக்கு ப்ராப்பராக தான் வண்டியில் செட்டே முதல்ல நல்லா இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஜீரோ. சரி, அது அப்படியே எக்ஸ்ட்ரீமாக வர மாதிரி. சரி சரி, இதெல்லாம் மெலோடி தான். நிறையா இந்த குட்டி குட்டி நோட்ஸ் நிறைய நீங்க கேட்குறீங்க, நிறைய சின்ன சின்ன நிறைய டீட்டெயில் இருக்கும். எக்ஸலண்ட்டாக இருக்குண்ணா. நான் ஆக்சுவலாக ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தது. பட் ரிவ்யூஸ் பார்த்தீங்க, இப்போ லைவ் எப்படி இருக்கு? லைவாக வரல. ஓகே, வேற கரெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு இது, அதாவது நீங்கள் இப்போ கேட்க அவுட்புட் இருக்கு இல்லைங்களா? எனக்கு 60% இன்னொரு மட்டும் டவுட்டு, இப்போ இந்த ஹெட் யூனிட்டுக்கும் நீங்கள் இப்போ ஆல்பைன் அந்த மாதிரி அதெல்லாம் இதை முழுகிற இந்த அவுட்புட்டு. இந்த அவுட்புட் இந்த ஆக்சுவலி மாருதியோட அவுட் பிளேயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக் பிளேயர் தான், அவுட்புட் பெருசாக இருக்காது அதில். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆல்பைனோ கென்னோடோ பைனீர் போட்டிங்களா, சவுண்டே அப்படி இதே மாறி சிட்டிச்சில் மாற்றி அதில் போகிற மாதிரி இருந்தால் என்ன ஃபியூச்சர் அப்டேஷன் ஆல்பைன் போய்க்கலாம் நீங்கள். ஆல்பைன் ஆனால் ஆல்பைன் ஒரு கென்னோட அது போய்க்கலாம். நல்லா ப்ரீமியம் வேணும்னா ஒரு என்ட்ரி லெவலில் பைனீர் போய்க்கலாம். நமக்கு என்ட்ரி லெவலுக்குமே இதுக்கும் அதுக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் வித்தியாசம் இருக்கும். ஐயோ, பெரிய வித்தியாசம் கம்மி வித்தியாசம். எப்போ நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா பண்ணுங்க, அதான் சொல்லுது. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இன்னொரு மெட்ரேஜ் ஆட் பண்ணி 3-வே பண்ணுங்க. ஸோ ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படியும் குறைஞ்சது உங்கள் 5 வருஷமா உங்க கூட இருக்க போகும். 5 to 8 years இருக்கும். ஸோ ஆட் ஆன் பண்ணும்போது அவுட்புட் நல்லா இருக்கும். ஸோ ஒரு 5 years கழிச்சு வண்டி மாற்றிங்கன்னா இந்த பொருள் அப்படியே தூக்கி அதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே ப்ரீமியம் பிராண்ட்ஸ் தான். எதுவுமே இந்த ஆர்டினரியும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாதிரி போட்டுருக்கணும். நம்ம 5 to 8 years நீங்கள் பொருள் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வால்யூம் லெவல் பார்த்து வச்சுட்டீங்கன்னா இருக்கும் உங்க கூட இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணி டோர்ல ஓப்பன் பண்ணி ஃபுல் வால்யூம் வச்சு பிளாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல போகும்போது என்ன ஆகும்னா ஸ்பீக்கர்ஸோட லைஃப் கம்மியாகும். நம்ம உள்ள கேட்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஒரு 80 to 90 dB டெசிபிள் லெவல் நீங்க கேட்கும்போது ஸ்பீக்கரோட லைஃப் நல்லா இருக்கும். அதான் அதை மெயின்டைன் கத்த வைக்க கூடாது, கிளாஸ் அடிக்க அடுத்தவங்க கேட்க வைக்க கூடாது, நம்ம கேட்கணும். அதான் ஆமா. ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் காலேஜ். ஸோ இனி நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறோம், ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஆடியோ பண்ணியிருக்கோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியில் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டிருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இம்ரான் சார் டெமோ காமிச்சிருப்பாரு, மறக்காமல் நீங்கள் அதை ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்டே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் 2 ப்ராடக்ட் எனக்கு இருக்குது, இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், எங்கிட்டையும் இந்த பொருளாக இருக்குது, இதை வச்சு நம்ம உங்கள் ஆடியோ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டப்போ தான் நம்ம நாசர் போய் கஸ்டமர் கூட்டு போய் டெமோலாம் காமிச்சு ஸோ ஒரு ஆடியோ ஆர்டர் எடுத்துகிட்டு பண்ணாங்க. ஸோ அவரோட பொருள் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம்னு சொல்லி பார்த்தரலாம். இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடிஷன் APK 165P காம்பனண்ட்டும், தென் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஆடிஷன் APK 165 என்ற காம்பனண்ட் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் மேகஸ் 6 channel ப்ராசஸர் 4 channel இன்பில்ட் ஆம்பிளிஃபயரோட நம்ம ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஆக்டிவ் செட்டப் பண்ணியிருக்கோம். தென் ரியர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட அந்த 4 channel சவுண்ட் ஆம்ப் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம ரியர் வந்து பாசிவ் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 channel லேம்ப் ப்ளாபங்க் கொடுத்துருக்கோம். எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் மோனோ கண்ட்ரோல், அந்த ப்ளாபங்கோட கண்ட்ரோலோட வந்து சப்வூஃபர் கண்ட்ரோலோட வேணும்னு கேட்டிருந்தப்போ ஸோ நம்ம அந்த ப்ளாபங்க் 2 channel நம்ம அதில் வந்து கொடுத்துருக்கோம். அதில் இருக்க 2 channel, அந்த 4 channel இருக்க 2 channel டம்மி பண்ணிவிட்டு ஸோ இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட பயங்கர சப்வூஃபர் நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 4 channel லேம்பும் இந்த சப்வூஃபர் தான் கஸ்டமரோடது, மீது எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம தான் அதில் போட்டிருக்கோம். தென் டேம்பிங் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஏர்டெக்ஸ் லைட் சீரீஸில் இதில் டேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதோ ப்ராடக்ட்ஸ் நான் என்கிட்ட இருக்குது, பழைய வண்டியில் நான் கழட்டின இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி சொல்லலாம், நீங்கள் அதையும் கொண்டு வாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஆடியோ என்ன பண்ணலாம், அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இதோட பட்ஜெட் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. நீங்கள் see you next video மக்களே. until then see you, bye. This is அப்படி from ஆரம் காலேஜ்.